உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் இல்லாம என் ரூமுக்குள்ளே வருவ. முதல்ல வெளியே போடி. என்னடி சும்மா அழுது அழுது நடிச்சு நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் வெளியே இருக்கிற எல்லாரும் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். முதல்ல வெளியே போடி. என் ரூம்குள்ள வர்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. என்னடி அவ்வளவு திமிரா உனக்கு? உங்ககிட்ட தானடி பேசிட்டு இருக்கேன், அப்படி சேல மாதிரி நின்றுட்டு இருக்க. மரியாதை வெளியே போ, வெளியே போன்னு சொன்னேன். ஏ பொறுக்கி நாய, நான் எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே போனோம்? உனக்கு பிடிக்கலனா நீ வீட்டை விட்டு வெளியே போ. என்ன வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி எப்படி இந்த ரூம்குள்ள வர்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதா? இந்த இருக்கு பாரு என் கழுத்துல தொங்குதல்ல தாலி, அது நீ கட்டினது. அது என் கழுத்துல இருக்கிற வரை எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த தாலி உன் கழுத்துல இருக்குதுன்னு தாண்டி இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்க. இருடி, அது எப்படி உன் கழுத்துல இருக்குன்னு நானும் பாக்குறேன். இந்த வரண்டி. ஏ பொறுக்கி வாய மூடுறா. தாலி மேல கைய வச்ச கைய உடைச்சிருவேன், உடைச்சி. என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. ஹேய், அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உனக்கு இந்த ரூம்ல இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லனா வெளியே போயிட்டே இரு. எவ்வளவு திமிரு உனக்கு? என் ரூம்குள்ள வந்துட்டு என்னையே வெளியே போக சொல்றியா? என்னையே அதிகாரம் பண்றல நீ? ஹலோ, இது உன்னோட ரூம் மட்டும் இல்ல. நீ எப்போ என் கழுத்துல இந்த தாலியை கெட்டினியோ அப்பத்துல இருந்து இந்த ரூம்ல எனக்கும் ஷேர் இருக்கு. ஷேர் ஆம்ல ஷேரு? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கடி என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உள்ள வந்தியா? மடச்சி வாய மூடு, அதெல்லாம் உன்னோட புத்தி. அப்புறம் எதுக்குடி என் வீட்டுக்குள்ள வந்த? என்ன என் கூட வாழலாம் நினைச்சு வந்தியா? உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையேடி. வேற எதுக்குடி இங்க வந்த? எதுக்கு வந்தனா? போக போக உனக்கே தெரியும் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு. இந்த பாருடி, சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. உன் மூஞ்ச பார்க்க பார்க்க எனக்கு இரிட்டேட் ஆகுது. பாரு, மூஞ்ச பார்க்க பார்க்க இரிட்டேட் ஆகுதா? அப்ப பார்க்காத, இப்பவே ரூமை விட்டு வெளியே போ. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல இருந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. நான் இதுக்கு ரூம் விட்டு வெளியே போனோம். நீ தானே என் மூஞ்ச பார்க்க இரிட்டேட்டா இருக்குன்னு, அதனால தான் வெளியே போன்னு சொன்னேன். ச்சே, எல்லாம் என் நேரம், என் கிரகம் இப்படி என் ரூமுக்குள்ள வந்து என்ன ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஏய் பொறுக்கி நாயே, உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா போயிட்டே இரு. நான் உன்னை இங்க பிடிச்சு உன்னை இருக்க வைக்கல. இப்படியே ஓவரா பேசிட்டு இருக்காத, அப்புறம் செவுல்ல உன்னை அரைஞ்சிருவேன். பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். பாரு, பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. என் தோழி கட்டும்போது தெரியலையோ பொம்பளை பிள்ளையாச்சே, இப்படி பண்ண கூடாதுன்னு உனக்கு அப்ப புத்திக்கு உரைக்கல. இப்போ பொம்பளை பிள்ளையாச்சுன்னு விடுறியா? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. சீ, வாயா இது என்ன கருமன்னு தெரியல. எப்படி பேசுறா பாரு, வாய திறந்தாலே லபலப லபலபன்னு. சீ, நீ அனுபவிப்படி, நீ அனுபவிப்ப. இந்த சக்தி யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. இன்னும் ஒரு வாரத்துல நீயே துண்ட காணும் துணிய காணும்னு இந்த வீட்டை விட்டு ஓடல, என் பேர் சக்தி கிடையாது. கண்டிப்பா நீ பேரை மாத்துவ. உனக்கு யாரு முதல்ல சக்தின்னு பேர் வச்சா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ எல்லாம் சரியான பொறுக்கின்னு. உனக்கெல்லாம் பொறுக்கின்னு தான் பேர் வச்சிருக்கணும். என்னடி என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? பொறுக்கி கிறுக்கின்னா அவ்வளவுதான் பாத்துக்க. பொறுக்கிய பொறுக்கின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? இன்னும் ஒரு வாரம் தாண்டி, இன்னும் ஒரு வாரத்துல உன்னை ஓட வைக்கிறேன்டி. ஏ பொறுக்கி, இன்னும் ஒரு வாரத்துல உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்க, போடா. பாத்துக்கிறேன்டி, உன்னை பாத்துக்கிறேன். எவ்வளவு வாய் பேசுற, இந்த பேசின வாய்க்கெல்லாம் மொத்தமா சேர்த்து அனுபவிப்படி. பார்க்கலாம்டா, அதையும் பார்க்கலாம். எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுவா? ஏய், போகும்போது கதவை சாத்திட்டு போ. அப்படியே ஒன்னு செவுல்ல விட்டேன், எங்க போய் விழுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன உன் வேலைக்காரனா? உன் இஷ்டத்துக்கு அதை பண்ணி இதை பண்ணிட்டு இருக்க. உன்னை கதவை தான் சாத்திட்டு போன்னு சொன்னேன். ச்சே, என்ன சாவடிக்கணும்னே வந்திருக்கா போல. ஒரு வழியா நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ எப்படி நிம்மதியா இருக்குன்னு நான் பாக்குறேன்டா. உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது உன் ஆக்கம் என்னன்னு. உன் வீட்லயே உனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லையே. ஏதோ
உன் அம்மா மட்டும்தான் அப்படியே பெத்த பாசத்துல பையன்னு துடிக்கிறாங்க. வேற யாருமே உன் பக்கம் இல்லையே. இத வச்சே உன்னை தனியாக்குறேன்டா. இந்த அபி வாழ்க்கையில எதுக்குடா வந்தோம், அவளுக்கு ஏன்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணோன்னு உன்னை நினைச்சு நினைச்சு புலம்ப விடல. என் பேர் அபி இல்லடா. எவ்வளவு திமிரு உனக்கு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ என்னையே ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லுவ. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை குத்தி கொண்டுட்டு இப்பவே ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்கு. ச்சே. மச்சான். சொல்லுடா. என்ன மச்சான் டென்ஷன்ல இருக்கியா? வேற என்னடா மச்சான் பண்றது? அவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமாடா? என் ரூம்குள்ள இருந்துட்டு என்னையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்காடா. எனக்கு பார்க்க இரிட்டேட் தாண்டா ஆகுது. என்ன மச்சான் பண்றது? அந்த பொண்ணு இங்க திடுதுப்புன்னு வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் இவ வந்து இப்படி நிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லடா. அது மட்டும் இல்லாம இவ நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு வந்திருக்கா பாரு. ஆமா மச்சான், எப்படிதான் வீட்டை கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னே தெரியல. சரியான கேடியா தாண்டா இருப்பா இவ. நான் தாண்டா இவ கழுத்துல தெரியாம தாலியை கட்டி தொலைஞ்சிட்டேன். அன்னைக்கு ஓவரா பேசினாலே சரி, இந்த மாதிரிலாம் பேசுனதுக்கு நல்ல ஒரு பாடமா இருக்கட்டும் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்தேன். கடைசியில அது என் பக்கமே திரும்பிட்டு பாத்தியாடா. எவ்வளவு நேக்கா திருப்பி விட்டு எப்படி என் வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்கா பாரு. ஆமா மச்சான், இருந்தாலும் நீ பண்ணதும் தப்பு தானடா. நான் என்னடா தப்பு பண்ணேன்? அவ தாண்டா தேவையில்லாம என் விஷயத்துல வந்து மூக்க நுழைச்சா. கோயிலுக்கு வந்தானா சாமியை கும்பிட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறாளேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனா இவ இதையே சாக்கா வச்சு இங்க வந்து நிப்பான்னு எனக்கு என்னடா தெரியும். சரி விடு மச்சான், இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நடந்தது நடந்து போச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான்டா. இவங்க என்ன திடுது பண்ணி இங்க வந்து நிக்கிறாங்க? ஒருவேளை உன் கூட சேர்ந்து வாழலாம் நினைச்சுதான் வந்திருப்பாங்களோ? நீ வேற ஏன்டா கடுப்பா கிளப்பிட்டு இருக்க? அவ ஒண்ணு என் கூட சேர்ந்து வாழணும்லாம் ஒன்னும் வரலடா. அவ வேற ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கா. என்ன மச்சான் சொல்ற? ஆமாடா. இவ இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா தாலியை கலட்டி அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டு 4 வார்த்தை என்ன அசிங்கமா திட்டிட்டு வேலையை பார்த்துட்டு போயிருப்பாடா. இவ வேலை மெனக்கிட்டு இங்க வந்திருக்கான்னா ஏதோ ஒரு பிளானோட தான்டா வந்திருக்கா. சரிடா மச்சான், நான் ஒன்னும் சொன்னா கோவப்பட மாட்டேன்ல? என்ன சொல்ல போற? அது மச்சான், நடந்தது நடந்து போச்சு. நீ கட்டின தாலி அவங்க கழுத்துல தான் இருக்கு. அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் சண்டை போடாம 2 பேரும். என்னடா மச்சான் சொல்ற? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா. இல்ல மச்சான், என்னதான் இருந்தாலும் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்கதான் உன் பொண்டாட்டிடா. என்ன மச்சான் நீ பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசிட்டு இருக்கா? அவதான் ஏதோ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான்னா நீயும் ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? அந்த ஆளு மட்டும் இன்னைக்கு வீட்டுல இல்ல, அவ கழுத்தை நெரிச்சு அப்பவே வெளியே தள்ளி இருப்பேன். எல்லாம் அந்த ஆள் பண்ண வேலை. அந்த ஆளாலதான் இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இல்லன்னு வச்சுக்கேன், இந்த ஜென்மத்துக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டா. நீ என்ன மச்சான் நீ மாமாவை ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவர் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். சே, என் வாழ்க்கைய காலி பண்ணணும்னே அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. என்னடா மச்சான், மாமா என்னடா பண்ணுவாங்க? நீ ஏன்டா அவங்களே திட்டுற? அந்த ஆள் என்னடா நினைச்சிட்டு இருக்காரு? அவர் மனசுல என்ன பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்காரா? இஷ்டத்துக்கு பையன்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி அறையிறாரு. நான் சரி பெரிய மனுஷனாச்சேன்னு தான் வாயை மூடிட்டு இருந்தேன். இல்லன்னு வச்சுக்கேன், நான் இன்னைக்கு அவர் ஏடா கூடமா பேசியிருப்பேன். சரி கோபப்படாதடா மச்சான். சரி இப்போ சிஸ்டர் என்ன பண்றாங்க? என்னது? என்ன சொன்ன? சிஸ்டரா? ஆமாடா. நீ எனக்கு மச்சான்னா உன் ஒய்ஃப் எனக்கு சிஸ்டர் தானே? ஒய்ஃப் இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அடுத்த அறை உனக்கு தான். சரி சரி கோவப்படாதடா மச்சான். கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரிடா மச்சான், நான் எதுவுமே பேசல. சரி ரொம்ப டென்ஷன்ல இருக்கியே, சரி அதான் கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். நீ என்னமோ என்ன எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆக்கி விட தான் பேச வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா மச்சான், அப்படிலாம் எதுவும் இல்லடா. இவளுக்கு எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்டா. அதுக்கு முதல்ல ஒரு பிளானை போட்டு இவளை சீக்கிரமா அனுப்பி விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சக்தி, என்னப்பா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு இன்னைக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கு, அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே பத்தணும் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இந்த பாருப்பா, அந்த பொண்ணை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஒழுங்கா அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ வழிய பாரு. அத்தை, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாத அத்தை. அவ சரியான திமிர பிடிச்சவ. அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கட்டும் சக்தி, ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு.
என்னதான் இருந்தாலும் நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்க கூடாதுப்பா. சரி, நடந்தது போச்சு. அதே பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இதுக்கப்புறமாச்சும் ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒழுங்கா வாழ்ற வழியை பாருங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா, யோசிக்க. கார்த்தி. அம்மா. என்னடா இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே? அது அது அம்மா அது. நீ உளத்துறத பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரியுது. அப்போ ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் மறைச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அப்படிதானே? ஆமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அது ஏதோ எதிர்பாராத விதமா அப்படி நடந்து போச்சு. வேற ஒன்றும் இல்லம்மா. வேணும்னு சக்தி எதுவும் பண்ணல. முதல்ல வீட்ல சொல்லிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏன் தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றீங்களோ தெரியல. அண்ணன் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் உருப்படாம தான் போறீங்க போல. ஐயோ, என்னம்மா நீயே இப்படிலாம் பேசுற? வேற நீயே பேசுறனா? நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ பேசாதடா முதல்ல. ஏன் தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ? அம்மா. இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள காலடியே எடுத்து வச்சிருக்கா. அதுக்குள்ள என்ன எல்லாரும் அவ பக்கம் போயிட்டாங்க. டேய், நீயாச்சும் என் பக்கம் தானே இருப்ப. இல்ல புதுசா தங்கச்சி தொங்கச்சின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடாத. ஏன் மச்சான் நீ இப்படிலாம் பேசுற? உன்னெல்லாம் நம்ப முடியாது. திடீர்னு தங்கச்சி பாசம் கொட்டுனாலும் கொட்டிரும். அதனாலதான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். மச்சான், நீ ரொம்ப சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா வெளியே போயிட்டு ஒரு இளநீர் குடிச்சிட்டு வரலாமா? டேய், நீ என்னடா என்ன வெறுப்பேத்தனே பேசிட்டு இருக்கியா? இப்ப நான் இருக்க நிலைமைக்கு இளநீ ரொம்ப முக்கியம். அந்த இளநீ வார்டு இருந்தா எடுத்துட்டு வா. அதை தூக்கி அவன் மண்டையிலே போட்டு அவன் மண்டைய பொழக்கிறேன். ஐயோ, என்னடா மச்சான் நீ எப்ப பார்த்தாலும் வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேன்னே சுத்திட்டு இருக்க. பாவம்டா சிஸ்டர். என்னது அவ பாவமா? அவ பாவம் போல உனக்கு, நான் பாவம் இல்லையா? அந்த ஆளு 2 அரை அரைஞ்சாரு. அப்பெல்லாம் என்ன பார்க்க உனக்கு பாவமா இல்ல போல. அவ நின்று அப்படியே கண்ணீர் வடிச்சோன்னா உனக்கு அவ பாவமா போயிட்டாளா? இல்ல மச்சான், நீயும் பாவம் தான், சிஸ்டரும் பாவம் தான்டா. டேய், மரியாதையா போயிரு. அவ மேல இருக்க கோவத்துல ஒன்னு ஏதாச்சும் பண்ணிட போயிடுறேன். போயிரு. சரா மச்சான், அப்புறமா பார்க்கலாம். சிஸ்டர் கிட்ட கோவப்படாத, எதுவும் திட்டிராத, சண்டை கிட்ட போட்டுறாதடா. சிஸ்டர் பாவண்டா. டேய் உன்ன இவனும் நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கான். சிஸ்டர்னு. என்னங்க இதெல்லாம்? எப்படியாச்சும் அவளை அந்த வீட்டுல வர விடாம வெளியே தள்ளிடலான்னு பார்த்தா ஏதோ இவன் கூட தான் சேர்ந்து வாழ்வன்னு நடு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டா. என்னங்க பண்றது இப்போ? ஏம்மா சுந்தரி, இப்படியே விட்டா சரி வராதுமா. நான் வேற பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஆனா இங்க என்னடான்னா அவ்வளவு தலைகீழா நடந்து தொலைஞ்சிட்டு. கிருஷ்ணனுக்கும் சூர்யாக்கும் நம்ம 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த கடைசி பைய சக்திய ஏதாச்சும் கொலை வெளியே போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தேன். ஆமாங்க, அதை தாங்க நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அவன் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு எங்கேயாச்சும் அமுச்சு விட்டுட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் இருக்க உறவை அப்படியே முறிச்சு விட்டுலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் சொத்து அவனுக்கு போகவே போகாது. அவ்வளவு நம்ம பிள்ளைங்களுக்கே வர்ற மாதிரி வந்துடும். இவன் என்னடானா தெருவில் ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கான். ஆமா சுந்தரி, இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுந்தரி, இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. நீ பண்ற டார்ச்சர்ல அந்த பொண்ணு துண்ட காணும் துணியை காணும் வெளியே ஓடணும். அந்த அளவுக்கு நீ அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணி அவளை ஒரு வார்த்தை அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆமாங்க, அவளை சீக்கிரமா அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். முதல்ல உன் தங்கச்சி கிட்ட பேசணும். அவள் அந்த பொண்ணு மேல கோவமா தான் இருக்கா. அவளை பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா அவளை வெளியே அனுப்பிடலாங்க. அதுவும் இல்லாம அந்த சக்தி பையன் அவளை ஒன்றும் பிடிச்சோன்னு கல்யாணம் பண்ணல. அதனால அவனும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டான். இவன் எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு எனக்கும் தெரியல. இவளை நான் ஓட விடுறேன் பாருங்க. சரிம்மா சுந்தரி, முதல்ல அதை பண்ணு. எவ்வளவு பாடுபட்டுனாலும் சொத்து அவளும் நம்ம பிள்ளைங்க பேருக்கு வர மாதிரி பண்ணணும். அப்பதான் இந்த வீட்டுல நானும் நீயும் நல்லா ராஜா ராணியாட்ட வாழ முடியும். ஆமாங்க. என்னங்க நீங்க திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வேணுமாங்க? ஜூஸ் ஏதாச்சும் போட்டு தருவாங்க? அது ரூம்லயே இருக்க போர் அடிச்சது, அதான் சும்மா இங்க வந்தேன். அப்படியாங்க? சரி இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். என்னங்க நீங்க ஜூஸ் வேண்டாம்னு சொல்றீங்க? சரி அப்போ வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம். வேண்டாமா? சரி, உங்க பேர் என்ன? அபி. உங்க பேர் என்ன? என்னோட பேரு வெண்ணிலா. சூப்பருங்க. நீங்க இந்த வீட்டில்? நான் இந்த வீட்டில் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. ஆமாங்க, நான் இந்த வீட்டில் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. ஓ அப்படியாங்க, சரிங்க. என்னங்க நீங்க என்ன போயிட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வெண்ணிலானே கூப்பிடுங்க.
நீங்க மட்டும் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடலாமா? நீங்களும் என்ன அப்படின்னு கூப்பிடுங்க, நான் உங்களை வெண்ணிலான்னு கூப்பிடுறேன். என்னங்க சொல்றீங்க? உங்களை நான் எப்படிங்க பேர் சொல்லிலாம் கூப்பிட முடியும்? என்ன வெண்ணிலா நீ? நீ என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டியா? நீ இதுக்கப்புறமா என்ன நீ பேர் சொல்லி தான் கூப்பிடணும். எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா என்ன? என்னை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி தெரியுதா? இதுக்கப்புறம் நீ என்ன அப்படின்னு கூப்பிட்டாலே போதும். நான் உன்னை எவ்வளோ உரிமையாக வெண்ணிலான்னு கூப்பிடுறேன், அதே மாதிரி நீயும் என்ன அப்படின்னு கூப்பிடு. இல்லைங்க, அது வெண்ணிலா, இதுக்கப்புறம் நீ என்ன அப்படின்னு தான் கூப்பிடணும். ஐயோ வேண்டாங்க, அதெல்லாம் சரி வராது. வெண்ணிலா, அதான் நான் சொல்கிறேன்ல, இதுக்கப்புறம் நீ என்ன அப்படின்னு தான் கூப்பிடணும், சரியா? சரி அபி. சூப்பர், இதுதான் நல்லா இருக்கு. அண்ணி, அண்ணி இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை இப்போ தான் ரூமில் போயிட்டு தேடிட்டு வந்தேன். ஆமாம் பிரியா, ரூம்லேயே இருக்க ரொம்ப போர் அடிச்சது, அதான் இங்கே கீழே வந்தேன். இங்கே வெண்ணிலா இருந்தா, அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியா அண்ணி? வெண்ணிலா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சமைச்சிட்டியா இல்லையா? பிரியா, சமைச்சு முடிக்க போகிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சரி வெண்ணிலா, நீ அப்போ ரெடி ஆனதும் என்கிட்ட சொல்லு. அண்ணி, என் கூட வரீங்களா? நான் உங்களுக்கு வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டவா? சரி பிரியா. ஐயோ அண்ணி, ஏன் அண்ணி இப்படிலாம் பயப்படுறீங்க? அதான் உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே என்கிட்ட சொல்லிடுங்க, நான் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறேன், சரியா? அம்மாவாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லிடுங்க. சரி பிரியா. சரி வாங்க நீ. அண்ணி வாங்க, இதுக்கப்புறம் மேலே போய் எல்லா ரூமையும் காட்டுறேன். சரி பிரியா. ஓ, இவ தான் அவளா? ச்சே, இவ மூஞ்சும் ஆளும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நல்ல பச்சை கலரு சிங்குச்சான்னு. சிச்சி சிச்சி சி, இவ ஒரு ஆளுன்னு இவ கழுத்துல தாலியை கட்டி அவன் கூப்பிட்டு வந்திருக்கான். ச்சே, அவனுக்கெல்லாம் என்னதான் டேஸ்டோ. உன்னை பார்த்தாலே டார்ச்சல் பண்ணணும்னு தோணுதடி. பார்த்துக்கிறேன், இங்கே தானே இருப்ப. இந்த பிரீத்தி பண்ணுற டார்ச்சரில் நீ ஓடுறியா இல்லையான்னு மட்டும் பாருடி. ஐயோ ஐயோ, ஆளாளுக்கு ஒருத்தி வந்து நம்மக்கிட்ட சிக்கிக்கிறாளுங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். பிரீத்தி, என்ன இவன் ஏன் நம்மளை கூப்பிட்றா? பிரியா, பிரீத்தி, இதான் சக்தி அண்ணாவோட ஒய்ஃபு, என்னோட அண்ணி. பார்த்தேன், இப்போதான் பார்த்தேன். எங்கள் அண்ணி எப்படி அழகா இருக்காங்கல்ல? ஆமாம், ரொம்ப அழகா தான் இருக்கா. சி, இவெல்லாம் அழகா? இவ அழகா இருக்கான்னு என் வாயாலே சொல்ல வச்சுட்டாலே. சே. ஆமாம் பிரீத்தி, எங்கள் அண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. நானும் என் அண்ணியும் இப்போவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓகே பிரியா. இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா, அதுக்குள்ள இவளை காக்கா பிடிச்சிட்டாளா? சே. பிரியா, இது யாரு? அண்ணி, அது எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு. பிரியா, அப்போ உன்னோட தாய் மாமா பொண்ணு அப்படி தானே? ஆமாம் அண்ணி, மாமா பொண்ணு தான். என்ன பிரியா, அதுக்கே இந்த மாதிரி ஒரு பேட் ரியாக்ஷன் கொடுக்குற? ஐயோ இல்லை அண்ணி, இதுங்க குடும்பமே சரியான பைத்தியக்கார குடும்பங்க. இவளுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்கு, 3மே உதவாக்கிற பீஸு தான். சும்மா ஏதோ தண்டத்துக்குன்னு சுற்றிட்டு இருக்குங்க. விடுங்க அண்ணி, பார்த்துக்கலாம். ஏன் பிரியா இப்படிலாம் சொல்கிற? ஐயோ அண்ணி, போக போக நீங்களும் இதை தான் சொல்லுவீங்க. இந்த வீட்டில் தானே இருக்க போகிறீங்க, இதுங்கெல்லாம் எப்படின்னு போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அண்ணி. சரி பிரியா. வாங்க நீ, நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். சே, என் 3 பசங்களுக்கும் நான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவ வந்து இன்னைக்கு காரியத்தையே கெடுத்துட்டா. அதுவும் நல்ல வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, ஒரு அனாதையை போய் என்னால என் மருமகளை ஏத்துக்கவே முடியாது. நல்ல வசதியா இருக்க பொண்ணுங்களை பார்த்து தான் என் 3 பையனுக்கும் கட்டி வச்சு இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டா. ஒண்ணுமே இல்லாத ஆஃப்டர் ஒரு பிச்சைக்காரி என் வீட்டுக்கு மருமகளா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. எல்லாம் இவரை சொல்லணும், இவராலதான். இல்லைன்னா எதையாச்சும் பேசி அவளை அடிச்சு விரட்டி விட்டுருக்கலாம். இவரு என்னையே நிம்மதியா இருக்க விட மாட்டாரு, என் பசங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ விட மாட்டாரு. இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கெடுத்து விட்டுட்டு இருப்பாரு. இவருக்கு இதான் வேலையே. அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த வீட்டு மருமகளை அவளை உள்ள விட்டுருக்காரு. ஒரு தகுதி தராதார பார்க்க வேண்டாம். அவளுக்கு என்ன, இப்படி ஒரு வீட்டை பார்த்தோன்னு ஆன வாயை பொழந்திருப்பா. இந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடனே உள்ள வந்து தொலைஞ்சிட்டா. சே, இல்லைன்னா இப்படி எவனோ ஒருத்தையும் தாலி கட்டானே அவன் வீட்டுக்குள்ள இப்படி வந்து உட்காருவாளா?
நல்ல நகைய பணம் நகைகள் எல்லாம் கொட்டி கிடக்கு. இந்த வீட்ல போய் உட்காந்துட்டுனா அப்படியே ராஜ வாழ்க்கை வாழலான்னு அவ வந்து அவ பிளான போட்டு உள்ள வந்திருக்கா. இது தெரியாம இவர் வேற அவளை உள்ள விட்டு காரியத்தை கெடுத்துட்டாரு. நானும் பாக்குறேன்டி, நீ என்ன எவ்வளவு நாள் தான் இந்த வீட்ல இருக்கிறன்னு நானும் பாக்குறேன். மீனாட்சி ஏற்கனவே நல்லா சூடா தான் இருக்கா. இந்த டைம்ல போய் கொளுத்தி போட்டா நல்லா பத்திக்கிட்டு எரியும். மீனாட்சி, மீனாட்சி. அண்ணி. என்ன மீனாட்சி, நடந்ததையே நினைச்சு யோசிச்சு கோவப்பட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? அடுத்தது என்னதோ அதை பாரு. என்ன நீ அவர் மாதிரியே நீங்களும் புரிஞ்சுக்கிடாம பேசுறீங்க? ஒன்னும் இல்லாத அனாத அவளை போயிட்டு என் மருமகளா ஏத்துக்கிட முடியுமா? இல்ல என் பையன் கூட தான் அவளை வாழுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல. நீ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை கழுத்து நினைச்சு கொண்டு வரலாம் போல வருது. மீனாட்சி, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் என்னமா பண்றது? எல்லாம் இந்த மனுஷனாலதான். இவர் மட்டும் அமைதியா இருந்தாரு, எதையாச்சும் பேசி கொஞ்சம் காசு கீச கொடுத்தாச்சும் அவளை அனுப்பியிருக்கலாம். மீனாட்சி, நடந்ததே பத்தி யோசிச்சுட்டு இருந்தா எல்லார் மேலே நம்மளுக்கு கோவம் தான் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசி. இல்ல நீ, நான் முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் நானே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். தபாஸ் மீனாட்சி, இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் மீனாட்சி. அவ என்ன ஜாதி என்ன மதம்னு தெரியல. அவளை போய் எப்படி இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியும்? ஆமா அண்ணி, அவளை கூடிய சீக்கிரம் வெளியே அனுப்பணும். இத்தனைக்கும் என் பையன் ஒன்னும் அவளை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணல. அதனால அவளை வெளியே அனுப்புறது சுலபமான காரியம்தான். மீனாட்சி, இப்பத்துல இருந்து அவ இந்த வீட்டு மருமக கிடையாது, இந்த வீட்டு வேலைக்காரி. நம்ம அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினாலே போதும், அவளே வெளியே கிளம்பிடுவா. ஆமா அண்ணி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அந்த வெண்ணிலாக்கு கொடுக்குற மரியாதை கூட இனிமேட்டு இவளுக்கு இந்த வீட்டுல கிடைக்க கூடாது. மீனாட்சி, பேசாம அந்த வெண்ணிலாவை வேணா வேலையை விட்டு நிக்க சொல்லிடுறேன். இவ தலையிலேயே நம்ம மொத்த வேலையும் கட்டிடுவோம். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வருவா? நம்ம பேசாம அவளை அடக்கி ஒடுக்கி இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்கிற வேண்டியதுதான். ஆமா அண்ணி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா வெண்ணிலாவை வேலையை விட்டுலாம் நிப்பாட்ட முடியாது. அப்படி மட்டும் ஏதாச்சும் பண்ணோம், அதான் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கேன், மகா பிரபு. அந்த மகா பிரபு தலைகீழ நின்றுவாரு. ஆமா மீனாட்சி, கரெக்டு தான். சுந்தரனா கண்டிப்பா சண்டைக்கு வருவாரு. அவளுக்கு எதுக்கு வேஸ்டா தண்டமா சம்பளம் கொடுத்துக்கிட்டுன்னு பார்த்தேன். அதான் நம்மளுக்கு ஃப்ரீயாவே ஒரு வேலைக்காரி நம்ம வீடு தேடி வந்திருக்கல்ல, அதைத்தான் யோசிச்சேன். பார்க்கலாம் அண்ணி, நம்ம கொடுக்குற டார்ச்சர்ல அவளே ஓடணும். சரிம்மா மீனாட்சி, நீயே சொல்லிட்டல, இதுக்கப்புறம் எல்லாமே இந்த அண்ணி பாத்துக்கிறேன். எங்க நீ போவ? அந்த மகாராணி எங்க? அவளா? அவ ஏதோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்ததே இல்லாத மாதிரி வீட்டை ஆணு வாய பொழந்து பொழந்து பார்த்துட்டு இருக்கா. பிரியா தான் எல்லா ரூமையும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கா, இவளும் ஆணு வாய பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆமா நீ, அவ எப்ப இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்திருப்பா? அவ தான் ஆசிரமத்துல வளர்ந்தேன் ஹாஸ்டல்ல தங்கினேங்கிறாள். வேற இந்த மாதிரி வீட்டெல்லாம் அவ ஆணு வாய பொழந்து தான் பாப்பா. ஆமா மீனாட்சி, வீட்டை பார்த்த உடனே முடிவு பண்ணிருப்பா இதை விட்டு எங்கே நோண்ட கூடாதுன்னு. இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்கதான் செய்யறாளுங்க. ஆமா நீ, இல்லனா எவனே தெரியாத ஒருத்தன் வீட்ல வந்து இப்படி இருப்பாளா? மானம் கெட்டவா. சை. அம்மா அப்பா எல்லாம் கூட இருந்து ஒழுங்கா வளர்த்திருந்தாங்கன்னா ஒழுங்கா வளர்ந்துருப்பா. இங்கதான் ஒன்னும் இல்லையே, அவளுக்கு தான் யாருமே இல்லையே. அதான் இப்படி ஏதாச்சும் ஒரு பணக்கார வீட்டு பையனா பார்த்து பிடிச்சுக்கிட்டா லைஃப் ஃபுல்லா செட்டில் ஆயிடலான்னு இங்க வந்துட்டா போல. ஆமா நீ, அவன் நினைக்கிறத நம்ம நடக்க விடக்கூடாது. மீனாட்சி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ, நம்ம குடுக்கற கொடைச்சல்ல அவளே வெளியே போனோம். கண்டிப்பா வெளியே போவா மீனாட்சி, வெளியே போவ வைப்பேன். சரிங்க நீ, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீங்க போகும்போது வெண்ணிலா கிட்ட சொல்லி ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க நீ. சரிம்மா மீனாட்சி, நான் சொல்லிடுறேன். நான் நினைச்சு வந்த காரியம் இவ்வளவு சுலபமா நடந்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. யார் வீட்டு சொத்தை யாரு பங்கு போடுறது? ஒரு அனாதனி இந்த வீட்டுக்கு அப்படியே மருமகளை வந்து சொத்துல பாதி அள்ளிடலான்னு பாத்தியா? இந்த சுந்தரி இருக்கிறவர் அது நடக்காதுடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட்லாம் வரும். ஸோ எல்லாருமே மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் காலையில் 10 மணிக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.